மகா பரிசுத்தமும் கிருபைகளை எங்கள் அன்பின் பரலோகத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் போற்றுகிறோம். கடந்த 245 ஆண்டுகளாக எங்களுடைய திருநெல்வேலி திருச்சபையை வழிநடத்துகிறது நன்மை செலுத்துகின்றோம். இப்போதும் ஆண்டவரை உங்களுடைய திருமண தோற்றப்படியை முன்னிட்டு எங்களுடைய அடைக்கப்பட்ட செய்கிறது நாங்கள் ஆசிரியர் திருமண நாளுக்காக விசேஷமாக குடியேற்ற நிகழ்வுகளை நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய சிலுவை குடியேற்றி உங்கள் மகிமைப்படுத்த எங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேவை என்பதற்கு நாம் கற்றுக்கிற பாதை பார்ப்போம். தீபம் கர்த்தருக்கே செலுத்தும் மனமும் மகிமையுமே அற்புதமே சமாதானமே அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. கரை நீரை கூற்றும் நீக்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வருவாமல் காத்திடுவார், வருவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இப்போது நம்முடைய சேவகமாக நிலையாளர்கள் சிலுவை குழியை ஏற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் யாரும் இணைந்து திருமணத்தின் குறிப்பாளரை பாடுவோம். சிலுவை கொடியின் நிழலில் சீராய் வளர்ந்தே பெருகுவோம். சிலுவை நாதரின் ஒளியில் சேர்ந்தே தூய்மையில் வளருவோம்.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய 245வது ஸ்தோத்திர பண்டிகையை நாம் முன்னிட்டு நாம் நம்முடைய அடைக்கலபுரம் செய்கிறதில் கொடியேற்றிருக்கின்றோம். நம்முடைய திருமண்டலமானது ஒரு பழமை வாய்ந்த ஒரு திருமண்டலம். செய்கிறவர்கள் நம்மிடத்திலே வந்து இந்த திருமண்டலத்தை உருவாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுத்து இந்த திருமண்டலத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த திருமண்டலமானது வளர்ந்து பெருகி நிற்பதற்கு ஒரு காரணம் ரேடிஸ் ஐயர் அவர்களுடைய தியாகம் தான். ஒரு தியாகத்தின் காரணமாக தான் நாம் நம்முடைய திருமண்டலத்தில் ஒரு சேகரமாக வளர்ந்து இருக்கின்றோம். அதை நினைவு கூறப்பணமாக கடவுளை மகிமைப்படுத்தவும் திருச்சபையார் திருமண்டலமாய் ஒரு நாமத்தை உயர்த்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நினைவு கூர்ந்த பிள்ளைகளால் வருகின்ற நாட்களிலே நம்முடைய 245வது திருமண்டல ஸ்தோத்திர பண்டிகையில நாம் குடும்பமாக பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்முடைய திருமண்டலத்தை இன்னும் ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீங்கள் நல்ல நன்மைகளை செய்கிறவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய திருமணத்தினுடைய 245வது திருமண ஸ்தோத்திர பண்டிகையில நாங்கள் நாமிகமைப்படுத்த ஒரு சிலுவைக்கு கொடியை எங்களுடைய சேகரத்திலே நாங்கள் ஏற்றி வைத்திருக்கின்றோம். அந்த ரெடி சேர்ந்தவர்கள் தன்னுடைய தியாக உணர்வோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருமணமானது இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறதை பார்த்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உமக்கு நாங்கள் உள்ளது நாமத்திலிருந்து ஸ்தோத்திர பண்டிகையை ஏற்படுகின்றோம். வருகின்ற திருமண ஸ்தோத்திர பண்டிகையிலும் மாமலச்சக பண்டிகையிலும் நாங்கள் கலந்து கொள்ள தக்க உதவி செய்யும். இன்னும் திருமண வளர்ந்த பிறகு விசேஷமாக எங்கள் அடைக்கலப்பட்ட சேகர் வளர்ந்த பிறகு தேவனாய கர்த்தர் அருள்புரிய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் சொல்கின்றோம். நம்முடைய கிருபை தாங்களுக்கும் வழி நடத்தட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நமது அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். யாருக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய ஆலய ஆராதனைக்கு நாம் கடந்து சொல்வோம்.